பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, என் கடவுளே, செவிசாய்த்து கேட்டருளும், உம் கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது பெயர் தாங்கிய நகரையும் நோக்கியருளும். நாங்கள் எங்கள் நேர்மையை நம்பாமல் உமது பேரிரக்கத்தை நம்பி எங்கள் மன்றாட்டுகளை உமது முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றோம். Open your ears, my God, and listen. Open your eyes and look at our devastation. Look at a city called by your name. We pray our prayers for help to you, not because of any righteous acts of ours, but because of your great compassion. தானியேல் அதிகாரம் 9 வசனம் 18. நாம் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு நம்மை தாழ்த்த வேண்டும். அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மிடம் அகங்காரம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் எண்ணும் எண்ணங்களை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அறிவார். அவரிடத்தில் எதையும் மறைக்க முடியாது. அவர் நம்முடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்துள்ளார். நம்முடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்க நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவரிடத்தில் நம் விண்ணப்பங்களை தெரிவிக்க நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்து நாம் ஜெபித்தோம் என்றால் நம்முடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். பாதை அறியா குருடனை போல் வாழ்ந்தேனையா, பாதை அறியா குருடனை போல் வாழ்ந்தேனையா, பாசத்தோடு கண்களையே திறந்தீனையா, பாசத்தோடு கண்களையே திறந்தீனையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாடைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன்.